இந்த ஹஜ் பெருநாள் மனாசிகுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய அமால்கள், வணக்கங்கள், உதுஹியா என்ற அமல், இதுவெல்லாம் நபி இப்ராஹீம், மனைவி ஹாஜர், மகன் இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாம் இந்த குடும்பத்துடைய தியாகத்தின் வெளிப்பாடு. இந்த குடும்பத்தினுடைய தியாகத்தின் அடிப்படையில் தான் இவையெல்லாம். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனுடைய பல இடங்களில் ஞாபகம் செய்கிறான். கிட்டத்தட்ட 69 இடங்களில் அல்லாஹ் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ஞாபகம் செய்கிறான். 25 சூறாக்களில் நபி இப்ராஹீமை பற்றி அல்லாஹ் ஞாபகம் செய்கிறான். சூரத்து இப்ராஹீம், நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் தனி ஒரு சூறாவே இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் முறப்பெண் சாரா என்ற பெண்ணை திருமணம் செய்தார்கள். நீண்ட காலம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியான கவலை. துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ் நபி இப்ராஹீமை எதற்காக அனுப்பினானோ அந்த தஅவாவுடைய வேலையை நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியாக செய்தார்கள். தௌஹீத் என்னும் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் பிறந்து ஈராக்கில் வாழ்ந்தவர். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தஅவாவுடைய பணியை ஈராக்கில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நானா ஹாரான், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெரிய சகோதரன் நானா ஹாரான், ஹாரானுடைய மகன்தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கில் தஅவா செய்யும் போது நானா ஹாரான், நானாவுடைய மகன் லூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் எல்லாம் உதவியாக இருந்தார்கள். இதன் போது நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நானா ஹாரான் வஃபாத் ஆகினார். அதற்கு பின்னர் நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈராக்கில் சரியான முறையில் தஅவா செய்ய முடியல. சிரமமாக, கஷ்டமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எவ்வாறு ஹிஜ்ரத் செய்தார்களோ அதே போன்று நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலிருந்து பலஸ்தீனுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி இப்ராஹீம், மனைவி சாரா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, இந்த 4 பேர்களும் ஈராக்கிலிருந்து பலஸ்தீனுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். இவர்கள் பலஸ்தீனுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது பலஸ்தீன் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பூமியாக இருக்கல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த நேரத்தில் கட்டப்பட்டிருக்கல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியவர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவர்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார். அதற்கு பின்னர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்யும் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவை புனர் நிர்மாணம் செய்ய வேலையை ஆரம்பித்தார். முடிக்க கிடைக்கல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னர் மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்கள், பறவைகள், மிருகங்கள் என்று எல்லா உயிரினங்களுக்கும் ஆட்சி செய்தார்கள். ஜின்களை வைத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வேலையை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலிருந்து பலஸ்தீனுக்கு போகும்போது பலஸ்தீன் வரலாற்று சிறப்பு மிக்க பூமியாக இருக்கல்ல. நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு சென்றதினால் அந்த இடத்தை அல்லாஹ் வரலாற்று சிறப்பு மிக்க பூமியாக அல்லாஹ் மாற்றினான். நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லை. தனக்கு ஒரு வாரிசு வேண்டும். அவர் ஒரு நபி, உலுல் அஸும், ஈமானில் பலமான ஸ்ட்ராங்கான 5 ரசூல்மார்களில் ஒருவர் அவர். எனக்கு பின்னர் ஒரு வாரிசு வேண்டுமே என்ற கவலையில் இருந்தார். சாரா நாயகி, என்னால் இப்ராஹீமுக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க முடியாமல் இருக்கிறது, அதனால் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து வைப்போம் என்ற முடிவுக்கு வருகிறார்.
ஹாஜர் என்ற பெண்மணி சாரா நாயகியுடைய அடிமையாக இருந்தார். அது நீண்ட வரலாறு. அவர்கள் வரும்போது ஒரு அரசன் தவறான முறையில் நடக்க முயற்சி செய்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த அரசனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஊனமுற்றதாக ஆக்கினான். அதற்கு பின்னர் அந்த அரசன் கெஞ்சி கேட்க சாரா நாயகி துவா செய்தார்கள். மறுபடியும் நல்லபடியாக அவன் ஆகினான். அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த சந்தோஷத்தில் ஒரு பெண்ணை அடிமையாக கொடுத்தான், நன்கொடையாக கொடுத்தான். அந்த பெண் தான் ஹாஜர் நாயகி. சாரா நாயகி அவர்கள் ஹாஜரை உரிமை விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஜர் நாயகியின் மூலம் இஸ்மாயில் என்ற குழந்தையை அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கட்டங்களில் சோதித்திருக்கிறான். நீண்ட காலம் குழந்தை இல்லை, பிள்ளை கிடைக்கிறது. அல்லாஹுடைய கட்டளை, மனித நடமாட்டமே இல்லாத, புட்பூண்டே முளைக்காத வறண்ட ஒரு பூமியில், மக்கா என்ற அந்த பூமியில் மனைவியையும் பிள்ளையும் விட்டுவிட்டு வர வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை அவர் செய்தார். விட்டு வந்தார். அந்த குடும்பத்துடைய தியாகம்தான் இந்த ஹஜ்ஜுடைய அமால்கள். அந்த குடும்பத்துடைய தியாகம்தான் ஜம்சம் நீர். அந்த குடும்பத்துடைய தியாகம்தான் எங்களுக்கு இந்த ஹஜ்ஜு பெருநாள். அந்த குடும்பத்துடைய தியாகம்தான் உதுஹியா என்ற அமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனுடைய 69 இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப ஞாபகம் செய்கிறான். நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்வுகளை அல்லாஹ் ஞாபகம் செய்கிறான். ஹல் அதாக ஹதீஸு ضيف இப்ராஹிம் அல் முக்ரமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகிறார்கள். வாலிபர்களுடைய ஒரு குழு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தினரை உபசரிப்பதில் பெயர் போனவர். வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். ஃபராக இலா அஹ்லிஹி ஃபஜாஅ பிஇஜ்லின் ஸமீன். தன்னுடைய ஆடு மாடு ஒட்டகம் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பட்டிக்கு போனார்கள். கொழுத்து இருக்கக்கூடிய ஒரு மாட்டை, ஒரு மாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அதை அறுத்து ருசியாக சமைத்து ஃபகர்ரபஹு இலைஹிம். விருந்தாளிகள் எங்கு அமர்ந்திருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே சாப்பாட்டை கொண்டு வந்து வைத்தார். கால அலா தஅகுலூன். நீங்கள் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டால் நல்லமே. சாப்பாடை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு விருந்தாளிகளை அந்த இடத்துக்கு அழைக்கல்ல, சாப்பிடுங்க என்று சொல்லல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அஹ்லாக், பண்புகள் எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். விருந்தாளிகளை நல்ல முறையில் கவனிக்கிறார். ஆனால் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள் மனிதர்கள் அல்ல, மலாயிகா, மலக்குமார்கள். அவர்கள் எப்படி சாப்பிடுவார்கள்? அவர்கள் வந்திருப்பது 2 விடயங்களுக்காக. முதலாவது, வபஷரூஹு பிகுலாமின் அலீம். அல்லாஹ் சாரா நாயகி அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்க போகிறான். குழந்தையை கொண்டு நன்மாராயம் சொல்கிறார்கள். மனைவி சாரா உள்ள இருக்கிறார். இவர்கள் பேசிய சத்தம் காதுக்கு கேட்கிறது. வகாலத் அஜூஸுன் அகீம். நானோ மலடி, வயோதிப பெண், எனக்கா குழந்தை. யா வைலதா அலிது வஅன அஜூஸுன் வஹாதா பஅலி ஷேഖா. நான் வயோதிப பெண், என்னுடைய கணவரும் வயோதிபர், எங்களுக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? இன்ன ஹாதா லஷைஉன் அஜீப். இது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதிரத்தில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து அவர்களோடு பேசுகிறார்கள். அந்த மலாயிக்காமார்கள் சொல்கிறார்கள், பிள்ளையை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் சொல்ல நாம் வந்திருக்கிறோம். அதோடு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை நாம் அழிக்கவும் வந்திருக்கிறோம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் ஓரின சேர்க்கை என்ற பெரும் பாவத்தை செய்து வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், கேட்கல.
அந்த சமூகத்தை அழிப்பதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரக்கமானவர், அன்பானவர். தன்னுடைய கூட்டத்தை அவர்கள் அழிக்க வரல. நானாவுடைய மகன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அழிப்பதற்காக அந்த மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிந்துரை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், எங்களோடு அவர் தர்க்கம் செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு மிக நெருங்கியவர், ஹலீல், நெருங்கிய நண்பன். அரபியில் நண்பன் என்றால் சதீக் என்று சொல்வார்கள், ஹபீப் என்று சொல்வார்கள். ஹலீல் என்றால் நெருங்கிய நண்பன், உயிர் நண்பன். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹீமை நான் ஹலீலாக, நெருங்கிய நண்பனாக எடுத்துக்கொண்டு விட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை அழிக்க வேண்டாம் என்று பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடிப்படை ஒரு குணம் மவத்தத், ரஹ்மத், இரக்க குணம். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பானவர், இரக்கமானவர், அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர். மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பரிந்துரை செய்து பேசும்போது மலக்குமார்கள் சொன்னார்கள், யா இப்ராஹிம் அஅரிது அன் ஹாதா இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக். இப்ராஹிமே, இதை விட்டுவிடுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, இதை விட்டுவிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசி கூட அல்லாஹ் அந்த சமூகத்தை தண்டிக்காமல் இருக்கல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனோ ஒரு சமூகமோ பாவம் செய்யும் போது அவகாசம் தந்து கொண்டே இருப்பான், அவகாசம் தந்து கொண்டே இருப்பான். பிடித்தால் அதற்கு பின்னர் இரக்கம் காட்ட மாட்டான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் அவகாசம் தருவான், தந்து கொண்டே இருப்பான். பிடித்தால் அந்த பிடி பயங்கரமாக இருக்கும். அதற்கு பின்னர் யாருடைய ஷஃபாஅத்தையும் யாருடைய பரிந்துரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னால் எந்த அளவு இயலுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினார்கள், மன்றாடினார்கள், உரிமையாக சண்டையிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை அல்லாஹ் அழித்தான். மலக்குமார்கள் அவர்கள் வாழ்ந்த பகுதியை தூக்கி மறுபக்கமாக திரட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆக அன்பானவர், இரக்கமானவர். இப்ராஹிம் என்றாலே அதுதான் அர்த்தம். அல் அபுர் ரஹீம், அல் அபுல் ஹனூன், இரக்கமுள்ள தந்தை என்பதுதான் அர்த்தம் இப்ராஹிம் என்ற பெயருக்கு. ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் போனார்கள். மிஅராஜுடைய பயணத்தின் போது ஒரு வயோதிபர் மரத்தடியில் சிறு குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாதா, யார் இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் நபி இப்ராஹிம். சுற்று விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் யார்? அவர்கள் சிறு வயதில் வஃபாத்தாகினார்களே, அந்த குழந்தைகள் தான் நபி இப்ராஹிமோடு இருக்கிறார்கள். அல் அபுல் ஹனூன், அல் அபுர் ரஹீம், இரக்கமுள்ள தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிறைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாவாவை ஆரம்பிக்கும் போது தன்னுடைய தந்தையை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள். சிலர் சாச்சா என்றும் சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் பல கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தார். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. தந்தையை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார், தௌஹீத் என்ற ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தார். இத் கால லிஅபீ, தன்னுடைய வாப்பாவுக்கு தந்தைக்கு சொன்னார், யா அபதி, எனது அன்புக்குரிய தந்தையே, பாசத்துக்குரிய தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. பார்க்க முடியாத, கேட்க முடியாத, எந்த பிரயோஜனத்தையும் செய்துவிட முடியாத இந்த சிலைகளையா வணங்குகிறீர்கள்? இந்த சிலைகளால் எதுவுமே செய்ய முடியாது. யா அபதி,
எனது அன்புக்குரிய தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸிய்யா, ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவன், அந்த ஷைத்தானை வணங்க வேண்டாம். எவ்வளவோ போராடி பார்த்தார்கள். ஆனால் ஆசர் என்ன சொன்னார் தெரியுமா? ல இல்லம் தன்தஹி ல அர்ஜுமன்னக், நீ நிறுத்தவில்லை என்றால், நிப்பாட்டிக் கொள்ளவில்லை என்றால், ல அர்ஜுமன்னக், கெட்ட வார்த்தைகளால் உன்னை நான் ஏசுவேன், அல்லது ல அர்ஜுமன்னக், கல்லால் எறிந்து உன்னை நான் கொலை செய்வேன். வஹ்ஜுர்னி மலியா, என்ன நிரந்தரமாக ஃப்ரீயா விட்டுரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே என்று சொன்னார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சஅஸ்தக்ஃபிருக ரப்பி, உங்களுக்காக என்னுடைய ரப்பிடத்தில் நான் இஸ்திக்ஃபார் செய்வேன், பாவ மன்னிப்பு தேடுவேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடைசி காலத்தில் அவர்கள் செய்த சில துஆக்களை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கடைசி காலத்தில் கேட்ட துஆக்களில் மிக முக்கியமான ஒரு துஆ, வக்ஃபிர் லி அபி இன்னஹு கான மினல் ضالீன், யா அல்லாஹ் என்னுடைய தந்தையை மன்னிப்பாயாக, வழி தவறியவர்களில் அவர் இருந்து விட்டார். தன்னுடைய தந்தைக்காக கடைசி நேரத்தில் துஆ செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தையரை முஸ்லிமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். முஸ்லிம்களாக சிலரை அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றி விட்டான். என்னுடைய குடும்பமே முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரை போராடினார்கள். இஸ்லாத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. அவருக்கு தெரியும் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் வஃபாத்தாகிவிட்டார். இருந்தாலும் வக்ஃபிர் லி அபி, தந்தையாச்சே, தன்னுடைய வாப்பாவாச்சே, துஆ செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இன்னும் ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். மா கான இப்ராஹீமு யஹூதிய்யா வலா நஸ்ரானிய்யா வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதராகவும் வாழல்ல, கிறிஸ்தவராகவும் வாழல்ல, அவர் தூய்மையான முஸ்லிமாக வாழ்ந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யூதர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். யூதர்கள் என்றால் சுருக்கமாக சொல்வதென்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் அருளப்பட்டது, அந்த தௌராத்தை பின்பற்றக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சிலை அல்லாஹ் அருளினான், அந்த இஞ்சிலை பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். சுருக்கமாக சொல்வதென்றால், ஒரே வரியில் சொல்வதென்றால், கணேசக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 திருமணங்கள், ஒரு மனைவியின் மூலம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இன்னொரு மனைவியின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எந்த ஒரு ரசூலும் நபியும் வரல. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் நிறைய நபிமார்கள், நிறைய ரசூல்மார்கள் வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஒரு மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள், இன்னொரு மனைவியின் மூலம் 2 பிள்ளைகள். அந்த 2 பேர்கள், ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தவர் புன்யாமீன், பெஞ்சமின். முதல் மனைவியின் மூலம் 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகளில் ஒருவன் தான் யஹூதா. அவனுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள் யூதர்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வம்சாவளியில் தான் வந்தார்கள். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியில் அநேகமான ரசூல்மார்கள், நபிமார்கள் வந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இது போன்ற பல ரசூல்மார்கள், நபிமார்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் தான் வந்தார்கள். இவர்களுடைய அடிப்படை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை சென்றடைகிறது. அதனால் தான் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொந்தம் கொண்டாடினார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளுகிறான், நபி இப்ராஹிம் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ இருக்கவில்லை, அவர் தூய்மையான முஸ்லிமாக இருந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியோர்களே, அன்பானவர்களே,
பேசுவதென்றால் நிறைய இருக்கிறது. அல்லாஹ் சுருக்கமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. பல கட்டங்களில் நபி இப்ராஹிமை அல்லாஹ் சோதித்தான். எல்லா கட்டத்திலும் அவர் வெற்றி அடைந்தார், எந்த இடத்திலும் அவர் தோல்வி அடையவில்லை. 175 வருடங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். பல ரீதியில் சோதிக்கப்பட்டார்கள். எல்லா சோதனைகளில் நபி இப்ராஹிம் வெற்றி பெற்றார். அல்லாஹ் குர்ஆனுடைய பல இடங்களில் மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குல் பல் மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. குர்ஆனுடைய பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வத்தபிஅ மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். சும்ம அவ்ஹைனா இலைக அனித்தபிஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. நபியே, பிறகு நாம் உங்களுக்கு வஹி அறிவித்தோம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதே வழியில்தான் நாமும் வாழ வேண்டும். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அவருடைய தியாகத்துடைய அடிப்படையில் ஹஜ்ஜி பெருநாளை தந்திருக்கிறான், குர்பானுடைய அமலை தந்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய கடமையே அந்த குடும்பத்துடைய தியாகத்துடைய அடிப்படையில் தான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அடிப்படையில் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை, இன்று துல்ஹிஜ்ஜாவுடைய 2வது நாள். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் சிறப்பான கண்ணியமான நாட்கள். இந்த 10 நாட்களில் அமல் இபாதத்தை அதிகமாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த 10 நாட்களுடைய ஒவ்வொரு நாளுடைய நோன்பும் ஒவ்வொரு வருடத்தினுடைய நோன்புக்கு சமம். அரஃபாவுடைய நாள் வரை 9 நோன்புகளை நோற்றால் 9 வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை. இந்த நாட்களுடைய ஒவ்வொரு இரவுகளும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சமம். சுனன் திர்மிதி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு முந்தைய பிந்திய 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும். அடுத்த ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினமாக இருக்கும். கட்டாயம் குடும்பமாக நோன்பு நோட்போம். யாரெல்லாம் குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் இதுவரை குர்பானுடைய நியத்து வைக்கலையோ, குர்பான் கொடுப்பதற்காக இப்பொழுது நியத்து வைங்க, அதற்காக தயாராகுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். மன் கான லஹு சஅத்துன், யாருக்கு குர்பான் கொடுக்க வசதி இருந்தும் குர்பான் கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் எங்களுடைய தொழும் இடத்தை முஸல்லாவை நெருங்க கூட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவர், தொழுகையை ஆர்வமூட்டக்கூடியவர். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்பான் கொடுப்பதற்கு வசதி இருந்தும் யார் கொடுக்கலையோ அவர்கள் முஸல்லாவுக்கு தொழும் இடத்திற்கு நெருங்க கூட வேண்டாம். ஷாஃபிஈ மத்ஹபுடைய அடிப்படையில் உதுஹியா கொடுப்பது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா, சாதாரண சுன்னத் அல்ல, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. ஹனஃபி மத்ஹபில் வாஜிப், வாஜிப் என்றால் சுன்னத்துக்கு மேல், ஃபர்துக்கு கீழ், ஃபர்துக்கு நெருக்கம். அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் இந்த உதுஹியாவுடைய அமல். ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாளையில் எங்களுடைய ஃபித்ராவுடைய அரிசி ஏழைகளுக்கு உணவாக அமையும். ஈதுல் அதுஹா என்ற ஹஜ்ஜி பெருநாளில் எங்களுடைய குர்பானுடைய இறைச்சிகள் ஏழைகளுக்கு சாப்பாடாக உணவாக அமையும். குர்பான் என்பது, உதுஹியா என்பது ஷஈரத்துன் மின் ஷஆயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்று. இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய அடையாளங்களை பாதுகாப்பது என்னுடைய உங்களுடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை. எந்த அளவுக்கு ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால், சமனுல் மிசில், பஜாருடைய விலையை விட அதிக விலைக்கு ஆடு மாடு விற்கப்பட்டாலும் அதை வாங்கி உதுஹியா கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதுதான் சிறந்தது. ஆடு மாடு வியாபாரிகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும்.
அதிக விலைக்கு விற்றால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். அது வேறு விஷயம். அந்த அளவுக்கு சமனுல் மிசில் பஜாருடைய விலையை விட அதிக விலைக்கு விற்கப்பட்டாலும் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் வசதி இருந்தால் வாங்கி கொடுப்பதுதான் சிறந்தது. ஃபுகஹாக்கள், மார்க்க அறிஞர்கள் இப்படி பதிவு செய்கிறார்கள். ஒருவனுக்கு இப்பொழுது குர்பானுடைய அந்த பணத்தை கொடுப்பதற்கு வசதி இல்லை, 35,000 40,000 என்று வைத்துக் கொண்டால் அந்த அளவு பணம் இல்லை. ஆனால் கடன் வாங்கி உதுஹியா கொடுத்தால் மாதம் ஒரு கணக்கை கொடுத்து அந்த கடனை அடைக்கலாம். அந்த கடனை கொடுத்து விடலாம் என்றால் அவர்கள் கூட உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவதுதான் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரியுடைய ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லல, பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, அதனால் உதுஹியா கொடுக்கக்கூடிய அந்த பணத்தால் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், மாத சாமான்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுஹியா கொடுங்க, ஆனால் அந்த இறைச்சியை 3 நாட்களுக்கு மேலால் சேமித்து வைக்க வேண்டாம். 3 நாட்களுக்குள்ளான அந்த இறைச்சியை பங்கு போடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உதுஹியா குர்பானுடைய அமல் ஷைரத்தும் மின் ஷாயில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹு தஆலா இந்த அமலை நிறைவேற்றுவதன் மூலம் எங்களுடைய பொருளாதாரத்தில், வருமானத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். நான் அடிக்கடி பயான்களில் ஞாபகம் செய்வேன், ஹலாலாக உழைங்க, ஹலாலாக சம்பாதிங்க. ஹஜ் உம்ரா என்ற கடமைகளை நிறைவேற்ற ஹலாலாக சம்பாதிங்க. ஹஜ் உம்ரா என்ற கடமைகளை நிறைவேற்ற, ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்ற, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளியை நல்ல முறையில் கவனிக்க, உதுஹியாவுடைய அமலை நல்ல முறையில் நிறைவேற்ற. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரெல்லாம் பிசினஸுக்கு போகாமல் சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறார்களோ தன்னுடைய அசாவால் அடித்து திரட்டுவார்கள். இர்ஃபஉ ரூஸக்கும் வத்தஜிரு, போகப்பா தொழிலுக்கு, தலை நிமிர்ந்து வாழுங்க. சில ஃபுகஹாக்கள் பதிவு செய்கிறார்கள், யாருக்கு உடம்பில் சம்பாதிக்க தெம்பிருந்து அதற்குண்டான வழிகளும் இருந்து சோம்பர்த்தனத்தினால் சம்பாதிக்க போகாமல் இருந்தால் அவருக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்க முடியாது. ஜகாத் பெற அவன் தகுதியற்றவன். கண்ணியமானவர்களே, ஹலாலாக உழைப்போம். அந்த ஹலாலான பணத்தின் மூலம் இந்த ஷைரத்தும் மின் ஷாயில் இஸ்லாம், இஸ்லாமிய பாரம்பரிய அடையாளங்களில் ஒன்றான இந்த உதுஹியாவுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம். யாருக்கெல்லாம் பெருநாளுடைய தினம், அதை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் என்னுடைய செலவீனம், என்னுடைய செலவீனத்துக்கு கீழால் உள்ளவர்களுடைய செலவீனத்தையும் தாண்டி குர்பான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தால் கட்டாயம் ஒவ்வொருவரும் இது சுன்னத்தானே என்று விட்டுவிடாமல் ஒவ்வொருவரும் உதுஹியா என்னால் கொடுக்க முடியுமா, கட்டாயம் நாம் கொடுப்போம். இந்த அமலை கொன்று அல்லாஹ் தஆலா எங்களுடைய சொத்து செல்வத்தில் பரக்கத்தை உண்டாக்குவான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, சிறப்பான கண்ணியமான நாட்கள் இருக்கிறோம். ஏனைய நாட்களை போன்ற அல்ல இந்த 10 நாட்கள். சில அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், ரமதானுடைய கடைசி 10ஐ விட துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 சிறப்பானது. ரமதானுடைய கடைசி 10ஐ விட சிறப்பான நாட்கள் இருக்கும் என்றால் அது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் தான். அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, சிறப்பான நாட்கள் இருக்கிறோம். இந்த 9 நோன்புகளை யாருக்கெல்லாம் நோக்க முடியுமோ 9 நோன்புகளையும் நோட்போம். இரவெல்லாம் அமல் இபாதத் செய்து இந்த இரவுகளை ஹயாத்தாக்குவோம். அல்லாஹ் இந்த இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான், வலையாலின் அஷிர், இந்த 10 இரவுகள் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். அல்லாஹ் கண்ணியமான சிறப்பான ஒன்றின் மீது மாத்திரமே சத்தியம் செய்வான். எனவே அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை எங்களுக்கு இந்த வருடம் தந்திருக்கிறான். அடுத்த வருடம் இந்த சிறப்பான நாட்கள் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது எங்களுக்கு தெரியாது.
கிடைத்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பான நாட்களில் அதிகமான அமளிபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அரஃபாவுடைய நோன்பை நசீபாக்குவானாக. உதுஹியாவுடைய அமலை சரியான முறையில் அழகான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ரப்பே ஹஜ்ஜும்ராவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. காபாவை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. காபாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் அவருடைய மில்லத்தில் யா அல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி சாலிஹானவர்களாக எம்மை வாழ வைப்பாயாக. நம்முடைய கடைசி நேரத்தை சிறப்பாக்கி வைப்பாயாக. கலிமாவுடைய மௌத்தை தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. ரப்பே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் தலை குனியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மஹ்ஷருடைய மைதானத்தில் ரப்பே எம்மை கண்ணியப்படுத்தி மேலான சுவர்க்கத்தை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரப்பே உனது லிகாவுடைய பாக்கியத்தை உனக்கு நெருக்கமான அடியார்கள் மட்டுமே பெறுவார்கள்.